நான் என் படம் வந்து என்னுடைய ஃபோட்டோ வந்து பத்திரிக்கையில் வரல, லிஸ்ட்லேயே நான் பேர்லேயே இல்லை. ஒரு 2014 வருத்தப்பட்டது உங்கள் மேலே இருக்கிற வருத்தம் இல்லை. நானாக அதை தேடிக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு கெட்டப் போட்டு அது ஃபோட்டோவில் வர வேண்டாம், படத்துக்கு முன்னாடி வர வேண்டாம்னு சொல்லி அதுக்கு நான் தான் காரணம், நீங்கள் காரணமே கிடையாது. அந்த வருத்தம் என்னுடைய வருத்தம் தான், என் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அது உண்மையான வருத்தம் தான். அதை வருத்தத்தை கூட நான் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததா ஜெயிக்கணும் 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 அப்படி சொல்லி கொடுத்த எங்கள் அப்பாவுடைய பேரை மோகன் ராஜான்னு நினச்சி எங்கள் அண்ணன் வச்சுருக்காரு. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த ஜெயம்ன்ற விஷயத்தை நான் என் பேரை வச்சுருக்கேன். 2 பேரும் ஒன்றா தான் வச்சுருக்கோம். என் லைஃப்பில் இவ்வளோ தான், எனக்கு இவ்வளோ தான் வேணும், எனக்கு இதுக்கு மேலே எதுவும் வேணாம். வெற்றியை பற்றி நான் பேசலை, எனக்கு வேண்டியவர்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே இல்லை. அண்டு எல்லாரும் பேசினது வந்து உண்மைன்றது எனக்கு தெரியும். ஆனால் அவங்க அப்படி பேசணுன்ற அவசியமே இல்லை. அவங்க வந்து அவங்களையும் தாழ்த்திக்கிட்டு என்னை உயர்த்துறாங்கன்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்காது. அண்டு அவங்க வந்து மதித்த எந்த ஈகோவும் இல்லாமல் 3 டைரக்டர்ஸும் ஒரே மேடையில் ரவிக்காக வந்திருக்காங்க. அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். ரொம்ப தேங்க்ஸ். 2015 ஆரம்பித்த வெற்றி, ரோமியோ ஜூலியட் ஆரம்பித்த வெற்றி அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ எனக்கு புரியல, சார் இது உங்கள் வருஷம் சார், அது அப்படி சார், யாருக்கு சார் கிடச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும் போது புரியல. டுவர்ட்ஸ் எண்டு தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு எனக்கு. உண்மையாகவே அது யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். ஒரு படத்தில் 4 படங்கள் ரிலீஸ் ஆகி 3 சூப்பர் ஹிட். அப்பாட்டக்கரும் எனக்கு முக்கியமான படம் தான், அதை நான் இதில் ஒன்றுமே சொல்லவே இல்லை. எனக்கு வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்டு அந்த படமும் எனக்கு முக்கியமான படம் தான். அண்டு அது வந்து லிஸ்ட்டில் ஹிட் லிஸ்ட்டில் இல்லாதது எனக்கு பெரிய வருத்தம் தான் எனக்கு கண்டிப்பாக. அதுவும் வந்து நான் என்னுடைய முழு உழைப்பையும் போட்டு பண்ண படம் தான். ஸோ அதுவும் எனக்கு வேற கிடையாது. அண்ணா வந்து எப்படி வந்து அவர் என்ன அண்ணான்னு சொல்கிறாரோ, ரவி எனக்கு அண்ணன்னு சொல்கிறாரு, அப்போ நான் அவரை தம்பியாக ஏற்றுக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு அண்ணன் தான் தம்பி நல்லா இருக்கணும்னு நினைப்பான். ஒரு தம்பி நினைப்பானான்றது ஒரு வயசுக்கு மேலே தான் நினைப்பான். ஆனால் ஒரு தம்பி பிறந்ததுலேருந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு அண்ணன் மட்டும்தான். ஸோ நான் அவருக்கு அண்ணனாக இருக்கிறதுல எனக்கு உண்மையாகவே பெருமை தான் எனக்கு. இது நிறைய பேசுவார் அண்ணன், வந்து ரொம்ப அநியாயமாக பேசுவார். அவர் வந்து அவர் பேசுகிறதுலாம் புரிஞ்சிக்கிறதுக்கே ஒரு 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் ஏன் இப்படி பேசினேன் அப்படின்னு கேட்க தோணும். அதனால காம்ப்ளெக்ஸ் மைண்ட் அவருக்கு, ஒரு காம்ப்ளெக்ஸ் பியூட்டிஃபுல் மைண்ட் எங்கள் அண்ணனுக்கு. அது எனக்கு பிறந்ததுலேருந்தே தெரியும். தனி ஒருவன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உலகத்துக்கே தெரிஞ்சதுன்ற பெருமை தான் எனக்கு. முதல்ல சத்தியமாக சொல்கிறேன், 2 புது டைரக்டரை சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப 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 பெருமை. இது நடக்காத ஒரு விஷயம், அது நான் நடத்தியிருக்கேன்ற சத்தியமாக ஒரு பெருமை எனக்கு எப்பவுமே இருக்கும். அண்டு அது லக்ஷ்மண் சார் பற்றி சொல்லணுன்னா, அவ்வளோ ஒரு சின்சியர் டெடிக்கேட்டட் ஒர்க்கர். ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த அப்புறமும் நான் தான் வேணும்னு என்கிட்ட வந்திருக்காரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வேறு யார்கிட்ட என்னோட பெரிய ஹீரோக்கிட்ட போகணுன்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஆனால் நீங்கள் என்ன தேடி வந்ததுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த படமும் நாங்கள் பண்ணுறோம், கண்டிப்பாக அதுவும் ஒரு சூப்பர் ஹிட்டாக அமையும். அருமையான கதை. அண்டு அண்ணனை பற்றி நான் எல்லா வாட்டியும் சொல்லி தான் இருக்கிறேன். தனி ஒருவன் வந்து என்ன மறுபடியும் சினிமாவில் பிறந்த என்ன, சினிமா வளர்த்த என்ன, மறுபடியும் சினிமாவை லவ் பண்ண வச்சது தனி ஒருவன் தான். அந்த லவ் செகண்ட் டைம் லவ் பண்ணுறதெல்லாம் சினிமாவை நடக்காத ஒரு விஷயம். திருப்பியும் என்னை லவ் பண்ண வச்சது சினிமாவை, அது அண்ணனால தான். நான் சினிமாவை லவ் பண்ணுறது கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுறது அது அண்ணன் தான், தனி ஒருவனால தான். என்னுடைய மேக்கப் மேன் வந்திருக்காரு, ராமகிருஷ்ண காரு. என் ஜெயம் பட்லேருந்து ஒரே மேக்கப் மேன் தான் எனக்கு, அவர் தான். என்னுடைய காஸ்டியூமர் நாகேஸ்வரராவ். அப்புறம் வந்து ராஜா, என் ஃபேன்ஸ் ராஜா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் மேனேஜர் குமார், அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறையா விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க. மதன் வந்திருக்காரு, எனக்கு பாக்ஸிங்கில் அவர் தான் ட்ரெயின் பண்ணார். தேங்க்யூ மதன். இன்றைக்கி உங்களால் நான் என்னுடைய பெருமை பேசப்பட்டது, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். புருஷோத்தம் அவர் பேர், நாங்கள் புருஷன் கூப்பிடுவோம். அவர் வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்டு, இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஆலினால் அவர் எல்லா வேலையும் பார்ப்பார், புருஷன்றவர் அவருக்கு. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் கடைசியாக விட்டு போகல, கடைசியாக சொல்லணும் தான் வச்சுருந்தேன். ஏன்னா சுட சுட விஷயம் இது. பூலோகம் படம் வந்து ஒரு கதை சொன்னப்போ எங்கள் அப்பா அண்ணனும் கொஞ்சம் யோசித்தாங்க. நான் கொஞ்சம்
வேறு மாதிரி யோசித்தேன், இது பண்ணியே தீரணும் அப்படின்னு. எங்கள் அப்பா அண்ணனும் வந்து, டேய் நீ பார்த்துக்கூடா, நீ இந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமா, உனக்கு முடியுமா என்ன எது எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், நம்புங்க எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு. நான் லைஃப்பில் இண்டிவிஜுவலாக இல்லை, ஓட்டு அதிகமாக போட்டு வின் பண்ண ஒரு படம் பூலோகம். இவங்க 2 பேர் கூடயும். அதனாலேயே நான் வேண்டிகிட்டு இருந்தேன், என் டெசிஷன் தப்பாயிடக்கூடாதே கடவுளே அப்படின்னு. அதுக்கு டபுளாக வந்து இன்றைக்கி அந்த சக்ஸஸ் கிடச்சிருக்கு. இப்படிப்பட்ட படம் இது வந்து பூலோகமாக தெரியணும் ஒருத்தனா, அது வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். ஸோ அதுக்கு கிடைச்ச வெற்றி தான் இன்றைக்கி. ஒரு உண்மையாகவே இந்த நம்ம சினிமா ஒன்று, அது இல்லாமல் வந்து ஒரு ஒரு சோஷியல் சைடு ஒன்று இருக்குது. இந்த சினிமாவையும் சோஷியல் சைடையும் மிக்ஸ் பண்ணுறதுல மாஸ்டர் வந்து ஜனநாதன் சார் தான், என் ஜனநாதன் சார் தான். அந்த ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்த ஒருத்தர் கூட நான் படம் பண்ணணும்னு நினச்சேன். கல்யாண் சார், குருவை மிஞ்சிய சிஷ்யனாக தான் நான் எப்போவுமே பார்ப்பேன். அவர் வந்து கல்யாண் சார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்காரு. அதில் எனக்கும் பங்கு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. என் ஒய்ஃப் பற்றி சொல்லன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆகிடுச்சு, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஹிட் ஆகிடுச்சு பூலோகம். அவங்க எதுவுமே சொல்லலை. இப்படி வந்து இப்படியே பார்ப்பாங்க என்ன. நானும் பார்ப்பேங்க, வித்தியாசமாக பார்க்குது, இத்தனை வருஷம் அப்படி பார்த்தது இல்லையே அப்படின்னு. அப்படியே பார்த்து, நீயா பண்ண அந்த படம், வீட்டில் பூனை மாதிரி இருப்ப, இப்போ வெளியே போய் இப்படி வந்து பண்ணிட்டு வர ஒரு வேலை பண்ணிட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சத்தியமாக எனக்கே வேறையாக தெரிஞ்ச, இத்தனை வருஷம் வந்து நான் பார்க்காத ஒரு ரவியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வேலையை ஒழுங்காக செய்ய விட்டாங்க என்ன. ஸோ தேங்க்ஸ் அதுக்கு. 2014 எனக்கு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுதான் 2015 எனக்கு கிடைச்ச வெற்றிக்கு காரணம். வேறு எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. அதுக்கு என்னுடைய சப்போர்ட்டுக்காக இருந்த எல்லாருமே இருக்கீங்க இங்கே. அதனால் உங்கள் முன்னாடி சொல்கிறதுல பெருமை தான். 2016 இதே மாதிரி அமையும். ஏன்னா இந்த வருஷமும் நான் கஷ்டம்தான் பட்டுட்ருக்கேன். இந்த கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.